ஏன் வருது அப்படின்னு நம்ம பேச போகிறோம். சின்ன குழந்தைங்களாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப கோவப்படுறாங்க, ஆத்திரம் ஆவேசப்படுறாங்க, சின்ன தம்பி தங்கச்சிங்கெல்லாம் தள்ளி விட்டுறாங்க, நிறைய பேர் அடிபட்டு வராங்க, அப்பா அம்மா மேலே சாமான்லாம் விட்டு எறிகிறாங்க. அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது. ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க, படிக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. நான் ஏன் படிக்கணும், நான் ஜாலியாக இருக்கணும்னு விரும்புகிறேன், எனக்கு லைஃப் ஸ்டைல் வேறு மாதிரி வேணும், எனக்கு பைக் வாங்கி கொடு, கார் வாங்கி கொடு. சின்ன குழந்தைங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 வயசு ஒரு பொண்ணு எங்கிட்ட சமீப காலத்துக்கு முன்னாடி வந்துச்சுங்க. கண்ணில் அடிபட்டு வந்துச்சுங்க. மூளையிலேயும் தாக்குதல் இருந்துச்சு, அந்த அடியினால் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சு. அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா பிடிவாதம் பிடிக்கும். எனக்கு இந்த மருத்துவர் வந்தால் தான் நான் இன்ஜெக்ஷன் போட்டுப்பேன், இந்த செவிலியர் வந்தால் தான் நான் மாத்திரையை சாப்பிடுவேன், நீங்கள் கொடுக்குற டயட்டை நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு சாக்லேட்டு தினம் வேணும், அடம் பிடிக்கும். அதுக்கு அந்த அம்மா கிட்ட உட்காந்து பேசி, அம்மா நீ வைத்தியத்துக்கு வந்திருக்கிற அப்படின்னா, எனக்கு அதெல்லாம் கவலை இல்லை அங்கிள், என்னை சில குழந்தைங்களாம் தாத்தான்னு கூப்பிடும் அன்பா. வார்டுக்கு போன உடனேயுமே போய் கட்டி பிடிச்சிக்கும், தாத்தா வந்துட்டீங்களா, நீங்கள் வந்தால் நான் இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிறேன் அப்படின்னு. நம்ம என்ன அங்கேயேவா உட்காந்துக்க முடியும்? இதெல்லாம் பிடிவாதத்தை சேர்ந்தது. 1 மணி நேரம் உட்காரலாம், 2 மணி நேரம் உட்காரலாம், அங்கேயே உட்கார முடியாது. இதே தான் அவங்க பெற்றோர்கிட்டையும் பண்ணுவாங்க. டாடி நீ வீட்லேயே இரு, எனக்கு மம்மி வேணாம், நீ இருந்தேன்னா நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படிங்கிறது ஒரு பாப்பா. இந்த டாடியை வீட்டில் உட்காத்தி வச்சா அப்புறம் யார் போய் சம்பாதிக்கிறது, எங்கேருந்து காசு வரும்? இப்போ எதனால் அவங்களுக்கு கோபம் வருது? ஒரு குழந்தைக்கு ஏன் கோபம் வரணும்? சின்ன வயசுலேருந்தே பார்க்கலாங்க. கிட்டத்தட்ட ஒரு வயசு 1.5 வயசுலேருந்தே அப்படி பிடிவாதமாக இருக்கும் இந்த குழந்தைங்கள்லாம். ஏன் கோபம் வருது? என்னெல்லாம் காரணம் இருக்கலாம்? ஒன்று ஃபிசிக்கல் டிஸ்கம்ஃபர்ட்னு சொல்லுவோம். பசி இருக்கலாம், உடம்பு சோர்வாக இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு வேறு ஏதாவது வியாதிகள் இருக்கலாம், இல்லை அக்கா தங்கச்சி தம்பி அண்ணாமார்களுக்கு ஏதாவது வியாதி இருக்கலாம். அதை பார்த்துட்டு இவங்க மனசளவில் சோர்வு அடைஞ்சிருக்கலாம். அது ஃபிசிக்கல் டிஸ்கம்ஃபர்ட் அப்படின்றோம். ரெண்டாவது ஃபீலிங் ஆஃப் பவர்லெஸ்னஸ். ஸ்கூலுக்கு போகிறாங்க, இந்த பாப்பா சின்ன பாப்பாவாக இருக்குது, ஸ்கூலில் இருக்கிற பசங்கள்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்கிறாங்க. அங்கே கொஞ்சம் புல்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏய் ஒல்லிப்பிச்சா இங்கே வா அப்படின்னு கூப்பிடுவாங்க பெருசுங்கள்லாம். ஏய் குள்ளம் இங்கே வா அப்படின்வாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு மாதிரி பவர்லெஸ்ஸாக இருக்கும். அந்த பவர்லெஸ்னஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டுக்கு வருவாங்க, வீட்டுக்கு அதுக்கு ஒரு தங்கச்சி பாப்பா இருக்கும், ஒரு வயசு பாப்பா இருக்கும். அந்த பாப்பா கிட்ட போய் ஏய் அங்கே போ அப்படிங்கும், இல்லைன்னா உருட்டி விடும். அந்த மாதிரி கோபமாக இருக்கலாம். அப்புறம் டிஸ்கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குங்க. டிஸ்கனெக்ஷன்னா என்ன? இப்போ அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் வீட்டில் சண்டை வருது. இல்லை அப்பா டே ஷிஃப்ட்டு போகிறாரு, அம்மா நைட் ஷிஃப்ட்டு போகிறாங்க. ஏதாவது ஒரு பேரண்ட்டு தான் வீட்டில் ஒரு சமயத்தில் இருக்காங்க அப்படின்னா, இவங்க ஒரு ஹாப்பி ஃபேமிலியை பார்க்குறது இல்லைங்க. இப்போது சமீப காலத்தில் ஜாயிண்ட் ஃபேமிலினா என்னப்பா அப்படின்னு கேட்டால், அப்பா அம்மா குழந்தை சேர்ந்துருந்தாலே ஜாயிண்ட் ஃபேமிலி அப்படின்றாங்க. டெஃபினேஷனே மாறி போச்சு. முன்காலத்தில் ஜாயிண்ட் ஃபேமிலினா என்னென்னா, தாத்தா மாறு பாட்டி மாறு 2 சைட்லேயும், பெரியப்பா மாமா அம்மா, அம்மா கூட பிறந்தவங்க அப்பா கூட பிறந்தவங்க, இவங்க கசின்ஸ் எல்லாம் சேர்ந்துருந்தாலும் ஜாயிண்ட் ஃபேமிலி. இப்போ ஜாயிண்ட் ஃபேமிலியே என்னென்னா, அப்பா அம்மா சேர்ந்துருந்தால் ஜாயிண்ட் ஃபேமிலி அப்படின்றாங்க. ஏன்னா பல குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஸ்கூலில் ஆஸ்பத்திரிக்கு வர குழந்தைங்களாம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒரு சமயத்தில் அப்பாவோ அம்மாவோ இல்லை குழந்தைய பார்த்துக்கிற ஒரு நானி அப்படின்னு சொல்லுவாங்க, பக்கத்து வீட்டுக்கார அம்மா, இல்லைன்னா யாராவது ஒருத்தர் ஒரு சம்பளத்துக்காக வேலை செய்வாங்க. அவங்க பாட்டு கேட்பாங்க, குழந்தைங்க பார்த்துப்பாங்க, நேரத்துக்கு சோறு கொடுப்பாங்க, அப்படி தான் இருப்பாங்க. அப்போது ஒரு டிஸ்கனெக்ஷன் அப்படின்னு ஏற்படுது. டிஸ்கனெக்ஷன்னா என்னென்னா, நான் இந்த குடும்பத்தை சார்ந்தவன் அல்ல, நான் ஒரு தனி மனிதன். அவங்க தனியாக அவங்க வேலையை செய்கிறாங்க, அம்மா தனியாக அவங்க வேலைக்கு போகிறாங்க, டாடி மம்மி எப்போ பேசிக்கிறாங்க தெரியாது, அவங்க அந்யோன்யமாக இருப்பாங்களா இருக்கும் ஃபோனில் இன்டர்நெட்லலாம். ஆனால் இவங்களுக்கு பசங்களுக்கு தெரியாது, நான் தனியாக இருக்கிறேன் அப்படின்னு ஒரு டிஸ்கனெக்ட் ஃபீலிங் டிஸ்கனெக்ட் ஃபீலிங் வந்ததுன்னா, பர்செப்ஷன் ஆஃப் தி அவுட்டர் வேர்ல்டு. இப்போ ஒரு சமாச்சாரத்தை பார்க்குறோம், அதை பற்றி அம்மா என்ன சொல்கிறாங்க, மம்மி டாடி என்ன சொல்கிறாரு, நம்ம என்ன பார்க்கணும் என்ன பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது ஒன்று தெரியாமல் ஒரு டிஸ்கனெக்ட் ஏற்படுது.
முக்கால்வாசி இன்ஃபர்மேஷன் செல்ஃபோன்லேயும் டிவிலையும் வந்துடுது, இல்லைன்னா இந்த நானிக்கிட்டேருந்து வருது. அவங்களுடைய ஐடியாஸ் என்னவோ இவங்களுக்கு ஃபார்ம் ஆகுது. அடுத்து என்னவா இருக்கலாம்? மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஏன் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்? மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் யார் கூட? கூட பிறந்தவங்களாக இருக்கலாம், அப்பா அம்மாவாக இருக்கலாம், ஸ்கூலில் டீச்சர்ஸாக இருக்கலாம், இல்லை அவங்களுடைய ஐடியாஸ் வந்து டிவியில் ரிஃப்ளெக்ட் ஆகாமல் இருக்கலாம். எதுலேயுமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கப்படும். நாங்கள்லாம் சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது டிவி பார்த்தோம்னா உட்காந்துக்கிட்டு கூட பாட்டி உட்காந்துருப்பாங்க. ஏதாவது ஒன்று புரியலைன்னா நாங்கள் பாட்டியை திரும்பி பார்ப்போம். என்ன பாட்டி இது அப்படின்னு சொல்லி பாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, இதுதான் சமாச்சாரம் அப்படின்னு. டேடி வந்து சொல்லுவார், இந்தந்த ப்ரோக்ராம் தான் டிவியில் இவங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. வகுத்து வைப்பாங்க, என்னென்ன சமாச்சாரம் குழந்தைங்க பார்க்கலாம், என்னென்ன குழந்தைங்க பார்க்கக்கூடாது, என்னென்ன குழந்தைங்க பேசலாம், என்னென்ன பேசக்கூடாது, அதனால் கிளியராக சொல்லிடுவாங்க. இதெல்லாம் இப்போ நடக்கிறது இல்லை.